அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ஆதரவற்றவர்களை அரவணைப்போம். இறைவனுக்காக தர்மம் செய்தல். நாம் தர்மம் செய்வதாக இருந்தால் இறைவனுக்காகத்தான் செய்ய வேண்டுமே தவிர பிறர் பார்க்க வேண்டும் என்றோ அல்லது பிறர் பாராட்ட வேண்டும் என்றோ அல்லது பெருமைக்காகவோ செய்தால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை கீழ்கண்ட வசனம் உணர்த்துகிறது. குறிப்பிட்டு சொல்லப்படும் ஒரு பொருளாக கூட இல்லாத ஒரு காலம் மனிதனுக்கு இருந்ததில்லையா? மனிதனை சோதிப்பதற்காக கலப்பு துளியிலிருந்து அவனை நாம் படைத்தோம். அவனை கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம். அவனுக்கு நாம் நேர்வழி காட்டினோம். அவன் நன்றி செலுத்துபவனாகவோ நன்றி கெட்டவனாகவோ இருக்கின்றான். நம்மை மறுப்போருக்கு சங்கிலிகளையும் விலங்குகளையும் நரகத்தையும் தயாரித்துள்ளோம். நல்லோர் குவளைகளில் இருந்து அருந்துவார்கள். அதில் கற்பூரம் கலந்திருக்கும் ஓர் ஊற்று, அதில் அல்லாஹ்வின் அடியார்கள் பருகுவார்கள். அவர்கள்தாம் இருக்குமிடத்திலிருந்தே அதை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் நேர்ச்சையை நிறைவேற்றுபவர்கள். தீமை பரவிய நாளை பற்றி அஞ்சுவார்கள். அவனை நேசித்ததற்காக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உணவளிப்பார்கள். அல்லாஹ்வின் முகத்துதிக்காகவோ உங்களுக்கு உணவளிக்கின்றோம். அல்லாஹ்வின் முகத்துதிக்காகவே உங்களுக்கு உணவளிக்கின்றோம். உங்களிடமிருந்து பிரதிபலனையோ நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 76 வசனம் 1. அனாதைகளுக்கு 5இல் 1 பாகம் கொடுப்பது. நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இரு அணிகளை சந்தித்து கொண்ட நாளில், வேறுபடுத்தி காட்டிய நாளில், நமது அடியார் மீது நாம் அருளியதையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் போர்க்களத்தில் எதிரிகளிடம் கைப்பற்றும் பொருள்களில் 5இல் 1 பாகம் அல்லாஹ்வுக்கும் இத்தூதருக்கும் அவரது உறவினருக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நாடோடிகளுக்கும் உரியது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 8 வசனம் 41. அத்தியாயம் 8 வசனம் 41 என்ற வசனத்தின் விளக்கம், போர்க்களத்தில் எதிரிகளிடமிருந்து கைப்பற்றப்படும் பொருட்களை மொத்தம் 5 பங்குகளாக பிரித்து 4 பாகங்கள் போரில் பங்கெடுத்தவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். மீதி ஒரு பாகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நாடோடிகளுக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும். அதாவது போரில் பங்கெடுத்தவர்களுக்கு 80%, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் நாடோடிகளுக்கும் சேர்த்து 20% என்று பிரிக்கப்பட வேண்டும். இதில் அல்லாஹ்வையும் குறிப்பிட்டிருப்பதால் அவனுக்கு ஒரு பங்கு என்று புரிந்து கொள்ள கூடாது. ஏனெனில் அல்லாஹ்வுக்கு உரியது என்று கூறப்படும் பொருட்கள் அனைத்தும் ஏழைகளுக்கும் தேவையுள்ளோருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் ஜக்காத் நிதியிலிருந்து எதையும் தொடக்கூடாது என்று தடை செய்யப்பட்டுள்ளதால் போரில் கிடைக்கும் பொருட்களிலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் பங்கு ஒதுக்கினான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.